அனைவருக்கும் வணக்கம். நான் கொல்லவட்டிலிருந்து மணி பேசுகிறேனுங்க. கொடி உருளைக்கிழங்கு தாய் கிழங்குலேருந்துங்க கொடி எந்தளவுக்கு மூங்கிலாட்டம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கொடி உருளைக்கிழங்கு செடி எந்த ஒரு ஆரோக்கியமாக மூங்கில் மாதிரி நல்ல வரியாட்டம் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கொடி உருளைக்கிழங்கு இதனோட வளர்ச்சி அபரிமிதமுங்க. 2 அடிக்கு மேலே இருக்குதுங்க. செடி உருளைக்கிழங்கு நடவு செய்ய போகிறோமுங்க. நடவு செஞ்சு சாணி பாசி கரைசலை அதுக்கு ஊற்றி நடவு பண்ண போகிறோமுங்க. வீட்டில் எப்படி வளர்ந்துருந்தது அதை கொண்டாந்து இப்போ நடவு பண்ணியிருக்கிறோமுங்க. நடவு பண்ணி இப்போ சாணி பாசி கரைசலை அதுக்கு ஊற்றுறோமுங்க. 5 லிட்டருங்க. விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். அப்படி தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாய் திரவமும் கொடுக்குறோம். சாணி பாசி கரைசலைங்க 5 லிட்ரு அதில் ஊற்றுறோமுங்க. உயிர் தண்ணியாகவே சாணி பாசி கரைசலை கொடுத்துருக்குறோமுங்க. அப்போ மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் பெருகுமுங்க. கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து நல்ல பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகுமுங்க. அதனால் முதல்ல உயிர் தண்ணியாகவே சாணி பாசி கரைசலை நாங்கள் பயன்படுத்துகிறோமுங்க. இப்போ தண்ணி கலந்துங்க 5 லிட்ரு சாணி பாசி கரைசலுங்க தண்ணியோடு கலந்து உயிர் தண்ணியாகவே கொடுத்தாச்சுங்க. ஏன்னா உயிரை காக்கக்கூடிய தண்ணி சாணி பாசி கரைசலில் இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா செடி உருளைக்கிழங்குக்கு நடவு பண்ணிங்க உயிர் தண்ணியாகவே உயிர் தண்ணியோட சாணி பாசி கரைசலவே கொடுத்தாச்சுங்க. நன்றி, வணக்கம்.